பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான, அட்டகாசமான, மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. சாவித்திரி மாட்டுக்கும் ஒரு இடத்துல வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொம்மி வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. புது காரில் தான் சாவித்திரி வந்து வராங்க. நம்பர்லாம் வந்து நோட் பண்ணுறாங்க. காருக்கு வந்து மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. அப்பன்னு பார்த்து சாவித்திரி வந்து இறங்குறப்ப பொம்மி வந்து மாசா வந்து நிற்கிறாங்க. பெரிய சுத்தியல் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ பொம்மி வந்து நிற்கிறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது காருக்குள்ளே வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார் கதவை திறக்க பார்க்குறாங்க. பொம்மி வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து காரை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது. பொம்மி என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பல மாடிக்கு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில வந்து ஒரு போர்டு இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட போர்டு. அந்த பக்கத்தில வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து 2 பேரும் வந்து காணாம போயிடுறாங்க. சாவித்திரியும் காணோம், ஒரு பக்கம் பொம்மியும் காணோம். "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரிஜினல் சாவித்திரி வந்து நிக்கிறாங்கல்ல, அவங்க பக்கத்தில வந்து பொம்மி வந்து உரும்பிக்கிட்டு இருக்காங்க. "இது எல்லாம் நோட்டையிட வந்திருக்கியா? இப்படிதான் நடக்கப் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே உன்ன பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்க போறேன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கொண்டு வந்த பொருள வந்து தூக்குறாங்க. டப்பு டப்புன்னு இந்த பெட்டிய உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து மாஸா வராங்க. அந்த இடத்துல, "என்னய்யா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நீ என்ன சொன்ன? அந்த பக்கம் பொம்மிய வந்து நாங்க எப்படி அனுப்பிச்சு வச்சோங்கிற விஷயத்த தானே காட்டுறேன்னேன். ஆனா பொம்மியே அங்க வந்திருக்கான்னு சொன்னோனே, நம்ம தமன்னாக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. அந்த இடத்துல, "என்ன அத்த சொல்றீங்க? பொம்மி இருக்காங்களா? தமன்னா, இங்க வேற ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு. பொம்மி வந்து இருக்கான்னு தான் எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு அப்படி ஒரு கனவு வரவே வராது. என்ன பொறுத்தளவு, நான் வந்து சாவித்திரிய வந்து நீங்க பொம்மிய வந்து பத்திரமா அனுப்பிச்சு வச்சீங்கல்ல, அங்க தான் வந்து நான் பூஜை பண்ணி அனுப்பிச்சு வச்சேன். இவ சொல்றதெல்லாம் பார்த்தா, கண்டிப்பா எனக்கு வேற ஏதோ தோணுது. பொம்மி இருக்காங்கிற மாரி சொன்னோனே, "என்ன குருஜி சொல்றீங்க? பொம்மி வந்து இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஆமா, சில விஷயத்த நம்பளாலேயே வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அந்த மாரி விஷயம் தான் இப்ப நடக்குதுங்கிற மாரி சொன்னோனே, "என்னையா நெனச்சிட்டு இருக்க? இது எல்லாம் கட்டுக்கதைன்னு நீயே சொல்ற. நான் சொன்னத வச்சு தான் பொம்மி இருக்காங்கிற விஷயத்தையே நீயே சொல்லிட்டு இருக்க. நீ இதெல்லாம் வந்து ஏமாத்த பார்க்குறியா என் மருமகள? நான் உன்ன பிச்சு புடுவேன் பிச்சு" அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து பேசும்போது, "சரி, உங்களுக்கு தெரியலனா ஒரு விஷயத்த வந்து பார்ப்போம். பொம்மிய வந்து பார்த்தீங்கள்ல? ஆமாய்யா பார்த்தேன்யா. இப்ப என்னங்கிற? அங்க என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுச்சு? எந்த வண்டியில வந்தீங்கன்னோன, அந்த கார் கலர் பேர் வந்து சொல்றாங்க ரெட் கலர். நம்பள்ட்ட தான் புது கார் இல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் இப்ப தாம்மா ரெட் கலர்ல ஒரு சூப்பரான கார் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே, அந்த கார் பேர வந்து சொல்லிடுறாங்க. ஆமான்டா அந்த கார் தான். அம்மா அதுக்கு நான் நம்பர் கூட வந்து புக் பண்ணியிருக்கேன்ம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அந்த நம்பரையும் வந்து டப்பு டப்புன்னு சொல்றாங்க. மனோ சொல்லி முடிச்சோனே, கனவுல வந்து பார்த்த விஷயத்த அப்படியே நெனச்சு பார்க்குறாங்க. ஆமான்டா அந்த நம்பர் தான். நீங்களே பார்த்துக்கங்க. உங்க பையன் வாங்குன கார நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதே நம்பர் உள்ளது தான் இவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கான். அப்பன்னா இது எல்லாம் நடக்க போகுது தான் அப்படின்னு சொன்னோனே, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு தமன்னா வந்து பேசிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறோம்? நான் தான் முன்னாடியே உன்ட்ட சொல்லியிருந்தேன்ல. உன்கிட்ட ஒரு விஷயத்த வந்து குடுக்கப் போறேன் அப்படின்னு சொன்னோனே, "என்ன விஷயத்த குடுக்கப் போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. பொம்மி மாரி ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொன்னோனே, தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. இது எல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சாவித்திரி வந்து பேசுறாங்க. "நான் அப்படி மாறுனா மட்டும் தான் நம்ப எல்லாரையும் காப்பாத்த முடியும். இந்த விஷயத்த வந்து நீ எப்படி சமாளிக்கப் போற? உன்கிட்ட அது வந்துருச்சுன்னா, மீடியாலாம் உன்னலாம் விட்டுக் குடுக்காது. உன்னால இத சமாளிக்க முடியுமா? நான் சொன்ன விஷயத்த பண்ணா மட்டும் தான் உன்னால இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியும். முடியும்னா சொல்லு. கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு தான் ஆவணும். வேற ஆப்ஷனும் இல்ல, வேற வழி இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராணிகிட்ட வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நெனச்சு வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, பொம்மியே இன்னும் திருப்பி வரப்போறாங்கிற விஷயத்த வந்து இத நெனச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம பூஜைக்கு ஏற்பாடு வந்து பண்ண ஆரம்பிப்போம். தமன்னா ஒரு 10 நிமிஷம் இருன்னோனே, இந்த பக்கம் ராணிய வந்து காட்டுறாங்க. இந்த மீன் சொன்னபடி ஏன் நம்ம செய்யக்கூடாது? சரி வா வெளியில போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு, வேக வேகமா வந்து வெளியில வந்து வராங்க. ஒரு வெள்ள கலர் துணிய வந்து அப்படியே கீழ விரிச்சு போட்டு, அப்படியே வந்து யோகா பண்ற மாரி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு அடிக்கு ஒரு பெஞ்ச் மாரி இருக்கு. அந்த பெஞ்ச் வந்து ரவுண்டா இருக்கு. ஒரு பூ வந்து மேல வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ஆத்மார்த்தமா வந்து பேசணும், பேசணும்னு நெனச்சாங்கன்னா, இந்த பூ வந்து அப்படியே வந்து மேல வந்து வந்துருமாம். மேல வந்துருச்சுன்னா, நீங்க இதே மாரி கன்டினியூவா வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா, அப்புறமேட்டு பேசுறது எல்லாமே கேட்கணும். அந்த மீன் வந்து சொன்னுச்சு, சரி நம்ப வந்து இத வந்து பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்ட்டு, அந்த இடத்துல வந்து கேஷுவலா வந்து நான் வந்து பேசணும், பேசணுங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்து அந்த பூ வந்து அப்படியே காத்துல வந்து மிதக்க ஆரம்பிச்சுருது. வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்பன்னா இது எல்லாம் உண்மதான் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அத அப்படியே சொல்லலான்ட்டு இருக்கிறப்ப, சித்தார்த் வந்துட்டாங்க. உடனே டக்குனு இந்த பக்கம் திரும்புனோனே, அந்த பூ மாட்டுக்கு கீழ வந்து விழுந்துருது.
உடனே வந்து, "நீ என்னய்யா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சித்தார்த் கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ராணி. அத நான் கேட்கணும். "நீ என்ன தூங்காம இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொன்னோனே, "நீ வந்து நான் சொல்லுவேன் நம்புவியா? கிண்டல் அடிச்சு பேசக்கூடாது. நான் வந்து பாப்பா கிட்ட பேசலான்னு தான் வந்தேன். அவ்வளதானே. இது என்ன பெரிய விஷயம்? உனக்கு இந்த மாரி விஷயம்லாம் வந்து எப்படி ராணி தெரியுது?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "கிண்டல் அடிச்சு தானே பேசுற." "அதெல்லாம் இல்ல ராணி. உன்ன எப்படி நான் கிண்டல் அடிச்சு பேச முடியும்? நீ ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து சாதிச்சு காட்டியிருக்க. நான் என்ன பழைய சித்தார்த்தா? நீ வந்து எப்ப பார்த்தாலும் வந்து செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு. நான் உன்ன நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாம் வந்து முடியும் தான். நான் ஆல்ரெடி ஒரு புக்ல படிச்சிருக்கேன்னு." ராணி வந்து சொல்றாங்க, "நானும் இது மாரி விஷயம்லாம் வந்து சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இது எல்லாம் உண்மதான். இதுக்கே நீ சொல்றியே, நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டா? ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க ரொம்பவே வந்து மேல வந்து இருக்காங்க. வேற ஒரு இதுல." அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய வந்து சொல்றாங்க. "இதெல்லாம் எப்படியா சாத்தியம்?" "ஆமா. 10 வருஷம் ஆச்சு அவங்க பேசுறதுக்கு." "என்னது 10 வருஷம் ஆச்சா?" "ஆமா. அவங்கலாம் வந்து கோடிக்கணக்கான மைல் தாண்டி வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இங்கேருந்து அனுப்பும்போது 10 வருஷத்துல வந்து அவங்க புரிஞ்சுகிட்டு, அவங்க திருப்பி வந்து ரிட்டர்ன் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இது எவ்வளோ பெரிய சாதனை. ஆனா, இங்க தான உன்ட்ட இருக்கு. அதனால நீ கண்டிப்பா வந்து பேசலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு." சொல்லும்போது, "ஏய் உண்மையா தான பேசுற? என்ன கிண்டல் அடிச்சு பேசலையே. நான் ஏன் உன்ன கிண்டல் அடிச்சு பேசப் போறேன்? எனக்கு தான் உன்ன ரொம்பவே பிடிக்கும்ல. நீ பேச முடியும் ராணி. பேசம்போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அத மட்டும் பாப்பா கிட்ட சொல்லிடு." "என்னையா சொல்லணும்? ராணி என்ன போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா. அத மட்டும் நீ சொல்லிர்றியா?" "சொல்றேன், சொல்றேன். சித்தார்த் தான் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காருன்னு நான் சேர்த்து சொல்றேன்." "சரி, நீ பேசி முடிச்சுட்டு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. தாடிக்காரன் வந்து சொன்னதெல்லாம் உண்மையா? அப்படின்னு சொல்லும்போது, "நீ பூஜை பண்ண ஆரம்பி." அப்படின்னு ஃபிளாஷ்பேக் சீன்ல வந்து அந்த மீன் வந்து சொல்லுது. "உனக்கு கண்டிப்பா வந்து ஒருத்தர் வந்து நம்பிக்கை குடுப்பாங்க. இது எல்லாம் உண்மைங்கிறது உனக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா வந்து நீ இந்த பூஜைக்கு வந்து ரொம்பவே வந்து உண்மையா வந்து இருப்பேங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே வந்து இவ்வளோ நேரம் வந்து இத நம்புறதா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையிலேயே இருந்திருக்காங்க ராணி. ஆனா சித்தார்த் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னோனே, இப்ப சித்தார்த்தே வந்து என் அறிவுக்கண்ண வந்து திறந்துட்டான். அப்படி இருக்கும்போது இது எல்லாம் வந்து உண்மதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து சாவித்திரி வந்து பேசுறாங்க. கார் நம்பரையும் சொல்லியாச்சு, கார் கலரையும் சொல்லியாச்சு. வேற என்ன பார்த்தீங்க? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. அதோட பேர் வந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க. இத சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையிலேயே இருக்குங்கிற மாரி அந்த இடத்துல வந்து தமன்னா வந்து பேசினோனே, "வேற வழி இல்ல அத்த. நான் இந்த விஷயத்த வந்து செஞ்சு தான் ஆவேன்னு" சொன்னோனே, பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னோனே, தமன்னா பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சுன்னோனே, அந்த சக்கரத்துக்குள்ள வந்து உட்கார்றாங்க. சுத்தி வந்து மெழுகுவர்த்தி எல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. இவரு வந்து ஆப்போசிட்ல வந்து அந்த ஊதுபத்தி எடுத்து அப்படியே வந்து ஊதிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. கொஞ்ச நேரத்திலேயே வந்து மாறிர்றாங்க அந்த இடத்துல தமன்னா. திருப்பியும் வந்து என்னமோ வச்சு புல்லாங்குழலாம் வச்சு வாசிக்கிறாங்க. மாயாஜாலம் மூலியமா வந்து காணா போறாங்க. நம்ப தமன்னா கார் பக்கத்துல நிற்கிறாங்க. கார் பக்கத்துல தான் வந்து இருக்காங்க. அவங்கள கோவப்படுத்துற மாரி நீங்க பேசிறாதீங்க. சரிங்களா? அப்படின்னு சொன்னோனே, "அம்மா என்னம்மா ஆச்சு? முதல்ல வாங்க போவோம்." அப்படின்னு சொன்னோனே, "இதெல்லாம் சத்தியமா நான் நம்ப மாட்டேன். என் பொண்ண வந்து இது மாரி பண்றல்ல மருமகள, நான் உன்ன சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மட்டும் சத்தம் போட்டு பேசிட்டு வெளில வந்து வராங்க. "முதல்ல கார்ல ஏறுங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நான் உங்கள ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போப்போறேன்னோனே." சரின்னு சொல்லி 3 பேரும் வந்து கார்ல வந்து ஏறுறாங்க. ரகுவரன், சாவித்திரி, மனோ 3 பேர் உட்கார்றப்ப, "அம்மா கார் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்டார்ட் ஆகுதும்மா." அப்படின்னு சொன்னோனே, நம்ப தமன்னா மாட்டுக்கு ஒரு இடத்துக்கு வந்து வேக வேகமா வந்து மாயாஜாலம் மூலியமா பறந்துகிட்டே போறாங்க. கார் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. "அம்மா இதெல்லாம் உண்மதான் போல இருக்கும்மா. பொம்மி இருக்காம்மா. இப்ப எப்படிம்மா சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு" சொல்லி மனோலேருந்து எல்லாரும் பேசுறாங்க. "இதத்தானடா ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம்." அப்படின்னு நம்ப ரகுவரன் வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க.